இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இயக்குனரான சக் ரசல் அவர்கள் சமீபத்தில வயது மூப்பு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹாலிவுட் திரைப்படத்தில ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படம் தான் தி மாஸ்க். இந்த ஒரு படம் ஜிம் கேரி அவர்களோட நடிப்பில வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரும் ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. குறிப்பா ஃபேண்டஸியோட கலந்த ஒரு காமெடி படமாக இந்த படம் கிட்ஸ் கிட்டயும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இந்த ஒரு படத்தை இயக்கியிருந்தவர் தான் சக் ரசல் அவர்கள். இந்த ஒரு படத்தோட இமாலய வெற்றிக்கு பிறகு அவர் அர்னால்ட் அவர்களை வச்சு எரேசர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த பாப் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பு பெற்ற 2 படங்களான த ஸ்கார்பியன் கிங், த பேரடைஸ் சிட்டி, இந்த 2 படங்களையுமே வந்து இவர் இயக்கியிருந்தாரு. இப்படி தொடர்ந்து ஹாலிவுட்ல ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியிருக்காரு. அவரோட வாழ்நாள் முழுக்கவே ஒரு சினிமாவுக்கு தான் அவர் அர்ப்பணிச்சிருந்தாரு. கடைசியா த விச்லேண்ட் அப்படின்னு 2024ல ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவில் போகலை. அதுக்கப்புறம் வயது மூப்பு காரணமாக அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஈடுபாடு காட்டலை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சக் ரசல் அவர்கள் வயது மூப்பு காரணமாக சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு நியூஸை அஃபிஷியலாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற படமான த மாஸ்க் படத்தோட டைரக்டர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் மிகப்பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றி அப்படின்னா மணிரத்னம் அவர்களை பற்றி தான். மணிரத்னம் அவர்கள் தக் லைஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் அடுத்ததாக விஜய் சேதுபதியும் சாய் பல்லவியும் வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் அந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. குறிப்பாக கொல்கத்தாவில் அந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னும் அங்கே எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் உடல் எடையை குறைச்சி மீசை தாடியெல்லாம் எடுத்து ரொம்பவே யங்கான ஒரு லுக்கில் தெரிகிறாரு. லைக் ஒரு லவ் படம் மாதிரி தான் இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரியுது. அதே நேரம் சாய் பல்லவி அவர்கள் இதுக்கு முன்ன விட இப்போ ரொம்பவே சாமிங்காக இருக்காங்க. முழுக்க முழுக்க இது லவ் படம் தான் அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோஸை பார்க்கும் போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தக் லைஃப் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி இருந்துச்சு. பட் அந்த படம் மிகப்பெரும் ஒரு மோசமான தோல்வி பெற்றிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் மணிரத்னம் அவர்களோட கரியர்லேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு பெரியமே அந்த படம் பெற்றிருந்துச்சு. அந்த படத்தோட தோல்வி இமீடியட்டாக ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தே ஆகணும், அட்லீஸ்ட் ஹிட்டாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் மணிரத்னம் அவர்கள் இருக்கார். பொதுவாகவே இப்போ உள்ள ஜென்சி மைண்ட் செட் இதுதான் அவரோட பேட்டர்ன் அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸோட பேட்டர்னை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மணிரத்னம் அவர்களுக்கும் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த படத்துலேருந்து வித்தியாசமாக அது வருவாரா, ஓகே கண்மணி மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் சேதுபதி, சாய் பல்லவி இவங்க 2 பேருமே திறமையான ஆக்டர்ஸ். மேலும் இது லவ் படம் அப்படிங்கிறதுனால ஏஆர் ரஹ்மான் அவர்களை சொல்லவே வேணாம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.